சோலைவன காட்டுல இப்ப பனிக்காலம் ஆரம்பமாகி இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் ரொம்பவே குளிர்ல அவதிப்பட்டாங்க. எல்லா பறவைங்களும் ஒண்ணு சேர்ந்து அந்த மலை உச்சியில போய் உட்கார்ந்திருந்தாங்க. அம்மா, எனக்கு இந்த மலைய பார்த்ததும் கீழே பறந்து போகணும் போல தோணுதுமா. அப்படின்னு சொன்ன ஜக்கு தன்னோட அம்மா ராணி கிட்ட பறக்கறதுக்கு அனுமதி கேட்டான். ராணியும் அவன் மேல இருந்த நம்பிக்கையில பறக்கறதுக்கு அனுமதி கொடுத்தா. டிக்கி, வா. என் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. அம்மா, நானும் பறக்கணும்னு நினைக்கிறேம்மா. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பறக்கறதுக்கு பயப்படக்கூடாது. இங்க பாரு, 2 பேரும் உன்னை விட 2 நாள் சின்னவங்க. ஆனா எவ்வளவு அழகா பறந்து போறாங்க. மனசுல நம்பிக்கையும் தைரியமும் இருந்துச்சுன்னா எதுக்காகவும் நீ பயப்பட வேணாம். நேரா உன்னோட ரெக்கைகளை விரிச்சு பார்வையை மட்டும் ஒரு மையத்துல வச்சு பறந்து போ. என்ன மீனும், உன்னோட பொண்ணும் பறக்க போறாளா? ஐயோ, எத்தனை தடவை தான் அவ கீழே விழுவா. நீயும் உன் பொண்ணும் திருந்தவே மாட்டீங்க. கோரி அக்கா, சின்ன பசங்கள இப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன பண்றது? அவ ரொம்ப மெல்லிசா இருக்கா, அதனால கீழே விழுந்துடுறா. காத்தோட வேகத்தை அவளால ஈடு கொடுத்து பறக்க முடியல. இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் அவ பறக்க போறா. சின்ன குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா என்ன? சரி சரி, ரொம்ப கோவப்படாத. இப்ப என்ன, 3 பேரு சேர்ந்து பறக்க போறீங்க அதானே? ஒண்ணு பண்ணலாமா? உங்க 3 பேருக்கும் போட்டி வச்சுக்கலாம். யாரு முதல்ல வர்றீங்களோ அவங்களுக்கு நான் இனிப்பான லட்டு செஞ்சு தருவேன். ஐ, ஜாலி. ஆன்ட்டி, நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். அப்படியா? சரி பார்க்கலாம். என்ன இருந்தாலும் என் பையனோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுத்து உன்னால பறக்க முடியாது. நீ பாருப்பா ஜக்கு, என்ன ஆனாலும் சரி நீ தான் முதல்ல வரணும். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் ஆளா வந்து நிப்பேன். அப்படின்னு ஜக்கு சொன்னா. பிறகு 3 பறவைங்களும் சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. ஜக்குவும் டிக்கியும் ரொம்ப வேகமா முன்னோக்கி பறந்து போனாங்க. கொஞ்ச தூரம் பறந்து போன லக்கி அவளுக்கு காத்தோட விசைக்கு ஈடு கொடுக்க முடியாம பதட்டத்துல அங்க இருக்கிற முட்புதருக்குள்ள விழுந்துட்டா. இத பார்த்து பறவைங்க எல்லாரும் ரொம்பவே கேலி பண்ணி சிரிச்சாங்க. என்ன மீனு, ஏதோ வீர வசனமெல்லாம் பேசுன? உன் பொண்ணு என்னடானா இத்தனோண்டு தூரத்திலேயே கீழே விழுந்துட்டா. கோரியக்கா, பாவம், அவளே சின்ன புள்ள, புதருக்குள்ள விழுந்து கிடக்குறா. இந்த நேரத்துல போய் அவளை கிண்டல் பண்றீங்க? சரிம்மா, நான் எதுவும் சொல்லல. நீ போய் உன் பொண்ண பாரு. மீனு குருவி முட்புதர்ல இருந்து தன்னோட பொண்ண வெளியில எடுத்தா. அம்மா, பாத்தீங்களா? என்னால பறக்கவே முடியல. இங்க பாருங்க, என்னோட நண்பர்கள் எவ்வளவு தூரம் பறந்து போறாங்கன்னு. கண்டிப்பா உன்னால இன்னொரு நாள் நல்லாவே பறக்க முடியும். இது நினைச்செல்லாம் நீ கவலைப்படாத. சரி வா, நம்ம குளிர் காஞ்சது போதும், நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. பிறகு அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. என்னாச்சு லக்கி? ஏன் இன்னும் தூங்காம இருக்க? ஏம்மா, உடம்புக்கு எதுவும் முடியலையா என்ன? அதெல்லாம் இல்லம்மா, மனசுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட நண்பர்களால பறக்க முடியுது, ஆனா என்னால பறக்க முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கேலி கிண்டல் அவமானத்தெல்லாம் நான் தாங்க போறேனே தெரியல. அம்மா, ஒருவேளை என்னால பறக்க முடியாமலே போயிடுச்சுன்னா? அதெல்லாம் இல்லம்மா, நீ அப்படியெல்லாம் யோசிக்காத. கண்டிப்பா உன்னால பறக்க முடியும். நாம பறக்கறதுக்காகவே உருவாக்கப்பட்டவங்க கடவுளால. அப்படி இருக்கும்போது எப்படி பறக்க முடியாம இருக்கும்? நீ எதை பத்தி யோசிக்காம படுத்து தூங்கு. அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணுக்கு ஆறுதல் சொன்ன. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மீனு குருவி நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தா. அங்கிருந்து கிளம்பின நக்கி அந்த மலை உச்சிக்கு போனா. பிறகு அந்த மலையிலிருந்து பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு பறந்து பார்த்தா. ரொம்பவே அழகா அவ பறக்க ஆரம்பிச்சா. ஐ, நம்மளால பறக்க முடியுது. இந்த தடவை நாம கீழே விழாம பறக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிறகு அங்கிருந்து தூரத்தை அதிகப்படுத்தி கொஞ்ச தூரம் பறந்து போனா. அதுக்கப்புறமா அவளோட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா அவ பறந்து வந்தா. இன்னைக்கு நான் ரொம்பவே நல்லா பறக்க கத்துக்கிட்டேம்மா. தங்கம், நான் தான் சொன்னேன்ல, உன்னால கண்டிப்பா முடியும். சரிம்மா, அப்படின்னா நான் என் நண்பர்கள் கிட்ட பறக்க கத்துக்கிட்ட விஷயத்த மட்டும் சொல்லிட்டு வரனே. டிக்கி, சக்கு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னால உங்கள மாதிரி பறக்க முடியும். இவ்ளோ தூரம் நான் பறந்துதான் வந்தேன். ஏய், சும்மா பொய் சொல்லாத. உங்க அம்மா கொண்டு வந்து விட்டிருப்பாங்க. எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? இல்ல சக்கு, நிஜமாவே நான் பறந்துதான் வந்தேன். எங்க, பறந்து காட்டு பாப்போம். அப்படின்னு சொன்னா. பிறகு
அங்கிருந்து ரொம்ப தூரம் பறந்து காட்டினா. இத பார்த்து ஜக்குவுக்கு ரொம்பவே பொறாமையா இருந்துச்சு. சரி வாடிக்கு நாம 2 பேரும் போய் அந்த பக்கம் விளையாடலாம். பிறகு 2 பேரும் சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா டிக்கியும் ஜக்குவும் கீழே நிறைய தானியங்கள் கிடக்கிறத பார்த்தாங்க. பறவைங்க 2 பேரும் சோள கதிர்களை சாப்பிடும்போது வேடனோட வலையில பயங்கரமா சிக்கிக்கிட்டாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நாங்க வலையில சிக்கிக்கிட்டோம். அப்படின்னு சொல்லி 2 பேரும் சத்தம் போட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அவங்கள பின்தொடர்ந்து வந்த லக்கி அந்த இடத்துக்கு வந்தா. ஜக்கு, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் இப்பவே போய் கபூதர் அங்கிள கூப்பிட்டுட்டு வரேன். பிறகு லக்கி கபூதரை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்தா. பிறகு கபூதர் அந்த வலைய அறுத்து பறவைங்க 2 பேரையும் வெளியில எடுத்துச்சு. லக்கி, தயவு செஞ்சு எங்களை நீ மன்னிச்சிரு. நீ நல்லா பறக்கலன்னு சொல்லிட்டு உன்னை நாங்க விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேன்னுட்டோம். ஆனா நீ நாங்க பண்ணின எந்த விஷயத்தையுமே மனசுல வச்சுக்கல. எங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்த உடனே நீ தான் ஆளா வந்து உதவி செஞ்ச. கண்டிப்பா உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டேன். இன்னையில இருந்து நாம 3 பேரும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா இருப்போம். இப்போ 2 பேரும் லக்கியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னையில இருந்து பறவைங்க 3 பேரும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா அந்த காட்டுல இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நாள் காலையில சோலைவன காட்டுல இருக்கிற ஒரு ஆப்பிள் மரத்துக்கு மீனுக்குருவி வந்தது. அங்க இருக்கிற பழங்களை சுவைக்க ஆரம்பிச்சது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ராணிக்காகவும் ரொம்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்தா. ஏன் மீனு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்னோட பழத்தை நீ சாப்பிடுவ? ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, இல்ல என் கையால அடிபட்டே நீ செத்துருவ. அக்கா, என்ன இப்படி பேசுறீங்க? இந்த மரம் எல்லாருக்கும் பொதுவானது. இந்த காட்டுல நம்ம எல்லாரும் தானே ஒண்ணா வாழ்றோம். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மரம் உங்களுக்கு சொந்தமாகும்? என்ன மீனு, ரொம்ப கொழுப்பேறி போச்சா என்ன? இங்க பாரு, ஆப்பிள் பழத்தை சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உன்கிட்ட சுத்தமா கிடையாது. நீ இந்த பழத்தை சாப்பிடணும்னு மட்டும் இல்ல, உன் விரலால தொட கூட செய்யக்கூடாது. என்ன ராணியக்கா, தகுதி கிகுதின்னெல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு பறவை தான். எதனால நான் ஆப்பிள் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஆப்பிள் பழத்தை பெரிய பெரிய பறவைங்க தான் சாப்பிடணும். உன்ன மாதிரி சின்ன சிட்டுக்குருவியெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த பழத்தை நீ சாப்பிட்றது மட்டும் அந்த கழுகு ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை காட்டை விட்டு துரத்தி அனுப்பிடுவாரு. ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடு, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா ராணிக்காகவும் பேசுனுச்சு. இது எல்லாத்தையும் கேட்டு மனசு வருத்தப்பட்டு மீனுக்குருவி அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு பறக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச தூரம் பறந்து வந்தது. அங்க ஒரு மரத்துல நிறைய வாழைப்பழங்கள் இருக்கிறத அது பார்த்தது. உடனே அந்த பழத்துக்கு பக்கத்துல போணுச்சு. இது எல்லாத்தையும் தன்னோட வீட்டுக்குள்ள இருந்த கபூதர் பார்த்துட்டு இருந்தா. என்ன இது? இந்த குருவி நம்மளோட வாழை மரத்துக்கு வந்திருக்கு. பழங்களை தான் சாப்பிட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை நாம சாப்பிட விடக்கூடாது. அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்ச கபூதர் பிறகு அந்த இடத்துக்கு வந்தது. என்ன மீனு, என்னோட தோட்டத்துல நீ என்ன பண்ற? அண்ணா, எனக்கு ரொம்பவே பசியா இருக்கு. என் குழந்தைங்களும் 2 நாளா எந்த பழங்களுமே சாப்பிடாம இருக்காங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு வாழைப்பழத்தை மட்டும் என்னை எடுத்துக்கிறதுக்கு அனுமதிங்கண்ணா. என்ன மீனு, இப்படி எல்லாம் கெஞ்சி பேசுற? இங்க பாரு மீனு, இந்த மரம் என்னோடது கிடையாது. இந்த மரத்துக்கு நான் காவல் மட்டும்தான் காக்குறேன். இந்த மரத்தோட சொந்தக்காரரு இந்த கழுகு ராஜா தான். நீ இந்த பழத்தை சாப்பிட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவரு உன்னோட சேர்த்து என்னையும் கொண்டு போட்டுருவாரு. என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? தயவு செஞ்சு ஒரு பழத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேனே. மீனு, நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கு மேல உன்னோட விருப்பம். சரிண்ணா, என்னால கழுகுலாம் எதிர்த்து சண்டை போட முடியாது. என் குழந்தைங்களுக்கு வேற எங்கேயாச்சும் உணவு கிடைக்குதான்னு நான் தேடி பார்க்குறேன். மீனுக்குருவி அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச தூரம் வந்த மீனுக்குருவி அங்க இருக்கிற நெல் வயலை பார்த்தது. அதுல இருந்து சில தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்தது. என்னம்மா, இன்னைக்கும் நெல்மணிகளை கொண்டுட்டு வந்திருக்கீங்க? உங்ககிட்ட நாங்க இனிப்பான பழங்கள் தானே கேட்டேன்.
அம்மா இனிப்பான பழங்களை நிறைய பார்த்தேன். ஆனா அதை எதையுமே அந்த பறவைங்க என்ன எடுத்துட்டு போக அனுமதிக்கல. என்ன பழம் சாப்பிட தகுதி இல்லைன்னு சொல்லி பறவைங்க எல்லாம் துரத்தி அடிச்சிட்டாங்க. நம்மளோட மதிப்பு புரியாத இடத்துல நாம இருக்கிறது ரொம்பவே தப்பு. ஆமா லக்கி, நான் கூட வர வழியெல்லாம் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு வந்தேன். பேசாம நம்ம இந்த காட்டை விட்டு வேற எங்கேயாச்சும் போயிடலாம். பிறகு அங்கிருந்து வேற ஒரு காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறமா மீனுக்குருவி சுந்தரவன காட்டை பார்த்தா. அங்க இருக்கிற ஒரு குகையில அவ வாழ ஆரம்பிச்சா. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படியே நாட்களும் நகர்ந்தது. கொஞ்ச நாள்லயே சோலைவன காட்டுல கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுச்சு. அதனால பறவைங்க எல்லாம் ரொம்பவே குளிரில் நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ, என்ன இந்த பனி இருக்க இருக்க ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருக்கு. இந்த அளவுக்கு பனி பொழிஞ்சா நாம எங்கன்னு போய் உணவு எடுக்க முடியும்? ராணிக்காகம் ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. பிறகு மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தன்னோட பசியை போக்குறதுக்காக கூட்டுல இருந்து வெளியில வந்தது. எங்க தேடியும் அதுக்கு எந்த ஒரு உணவுமே கிடைக்கல. பிறகு ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறமா ராணிக்காகத்தோட கண்ணுல ஒரு ஆப்பிள் பழம் பட்டுச்சு. உடனே அது பக்கத்துல அது பறந்து போணுச்சு. அதை சாப்பிடலான்னு நினைக்கும் போது அந்த நேரம்னு பார்த்து அங்க அந்த கபூதர் வந்தது. என்ன நினைச்சிட்டு இந்த பழத்தை நீ சாப்பிட வந்திருக்க? இது என்னோட பழம். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. ஒழுங்கு மரியாதையா என்ன இது சாப்பிட விடு, இல்லைன்னா நான் உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். அப்படின்னு சொல்லி பறவைங்க ரெண்டு பேரும் ரொம்ப கடுமையா வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்துக்கு மிட்டுக்கிளி வந்தது. என்ன நண்பர்களா, உங்களுக்கெல்லாம் இப்போ என்ன ஆச்சு? இந்த கடுமையான குளிர்ல உட்காந்துட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீயே கேளு மிட்டு, இந்த பழத்தை நான் தான் முதல்ல பார்த்தேன். அப்படின்னா இது எனக்கு தானே சொந்தம். கபூதர் என்னன்னா நான் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இங்க பாருங்க, இந்த ஒரு பழத்தை சாப்பிட்றதுனால இப்போ உங்க ரெண்டு பேரோட பசியுமே தீர போறது கிடையாது. நீங்க இதை விட்டுட்டு நாம எப்படி உயிர் பிழைச்சு வாழ்றதுன்னு யோசிங்க. நாளுக்கு நாள் இந்த காட்டுல பனிப்பொழிவு ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. இதே மாதிரி போணுச்சுன்னா அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவு கிடைக்காம நம்மளை நாமளே அடிச்சு சாப்பிடுற நிலைமை வந்துடும். ஒழுங்கா நம்ம உயிர் தப்பிக்கணும்னா இந்த காட்டை விட்டுட்டு வேற ஒரு காட்டுக்கு தான் நம்ம போயாகணும். நம்ம வேற காட்டுக்கு போறதுன்னு முடிவாயிடுச்சு. தாமதிக்காம வாங்க, உடனே நம்ம வேற ஒரு காட்டை நோக்கி போகலாம். அப்படின்னு பேசின பறவைங்க மூணு பேரும் சேர்ந்து வேற ஒரு காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. பறவைங்க மூணு பேரும் சேர்ந்து மீனுக்குருவி இருக்கிற அந்த சுந்தரவன காட்டுக்கு வந்தாங்க. புதர், அங்க பாரு, அந்த குகையிலிருந்து ஏதோ உணவு சமைக்கிற வாசம் வருது. வாங்க, நம்ம போய் அங்க உணவு கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க எல்லாரும் சோலைவன காட்டுல இருந்து வரோம். ரொம்ப பசியா இருக்கு. தயவு செஞ்சு ஏதாச்சும் உணவு கொடுங்க. அப்பதான் நாங்க உயிர் பிழைக்க முடியும். என்ன பறவைங்களா, என்கிட்ட வந்து இப்படி கெஞ்சுறீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் தான் மீனு. என்ன அங்க இருந்து உணவு கொடுக்காம தகுதி தராதர இல்லைன்னு சொல்லி அடிச்சு துரத்துனீங்க. இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்கிட்டயே வந்து உதவி கேக்குறீங்க? என்னது, மீனுவா? ஆமா, நான் மீனுதான். அங்க இருந்து வந்தனா இந்த காட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மீனு, தயவு செஞ்சு எங்களை பழி வாங்கிடாத மீனு. எங்க உயிர் எல்லாம் இப்போ உன்னோட கையில தான் இருக்கு. நாங்க சாப்பிடாம ரொம்பவே மெலிஞ்சு போயிட்டோம். தயவு செஞ்சு எங்களுக்கு உணவு கொடுத்து எங்க உயிரை காப்பாத்து மீனு. அப்படின்னு சொல்லி பறவைங்க கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. மனசு இறங்கின மீனுக்குருவி பிறகு பறவைங்க மூணு பேரையும் அவளோட குகைக்குள்ள கூப்பிட்டா. பிறகு மீனுக்குருவி அவகிட்ட இருக்கிற தானியங்களையும் பழங்களையும் அந்த பறவைங்களுக்கு கொடுத்தா. ரொம்பவே பனிப்பொழிவுல கஷ்டப்பட்டு வந்த பறவைங்க இலைப்பாடுறதுக்கு நெருப்பு மூட்டி அவங்கள ரொம்பவே கதகதப்பா வச்சுக்க உதவி பண்ணினா. இது எல்லாத்தையும் பார்த்து பறவைங்க ரொம்பவே வெட்கப்பட்டாங்க. மீனு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு மீனு. நான் உனக்கு சாப்பிடவே தகுதி இல்லைன்னு சொல்லி உன்னை துரத்திட்டேன். ஆனா இப்போ என்னோட உயிர் பிழைச்சது ஒன்னாலதான். இப்பதான் எனக்கு புரியுது, நாம எப்பவும் ஒரே மாதிரி நிலைமையில இருப்போம்னு சொல்லி நம்மளை விட வறுமையா இருக்கவங்கள கேவலப்படுத்த கூடாது. அப்படி கேவலப்படுத்தணும்னா அந்த கடவுள் நமக்கும் அதே நிலைமைய கூடிய சீக்கிரம் கொடுப்பாருன்னு. மீனு, என்ன இருந்தாலும் உனக்கு ரொம்பவே பெரிய மனசு மீனு. அதனாலதான் நீ எங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்க. இனியிலிருந்து நாங்க யாருமே யார் கூடவும் வேற்றுமைய பார்க்க மாட்டோம். எல்லாரும் சமம்னு சொல்லி வாழ பழகுறோம்.
அப்படின்னு சொல்லி மீனுவுக்கு நன்றி சொன்னாங்க. மீனு இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அன்னையிலிருந்து பறவைங்க எல்லாருமா சோலைவன காட்டுலயும் சுந்தரவன காட்டுலயும் பருவநிலைக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி அவங்களோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.